ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டை நீங்கள் டவுன் பஸ்ஸில் கேட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். வேறு லெவல் பர்ஃபார்மராக சரிகமபால அசத்திட்டு இருக்க மோக்ஷிதா தான் கடந்த வாரங்களில் சரிகமபால நடந்த டவுன் பஸ் ரவுண்ட் அப்போது மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுது அப்படிங்கிற க்யூட்டான பாட்டை எடுத்து செலக்ட் பண்ணிட்டு வந்து மோக்ஷிதா அண்ட் ஜினோஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் ரெண்டு பேருமே பாடிட்டாங்க. குட்டி பாப்பா மோக்ஷிதா எப்படி தான் இந்த மாதிரி பாடுறாங்க அப்படின்னு இன்னமும் ரசிகர்கள் ஜட்ஜஸ் எல்லாருமே சாங்காகி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோக்ஷிதாவுக்கு வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஜட்ஜஸ் சரண் சாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, மோக்ஷிதா உனக்கு மைக்கை பிடிக்க கூட எனர்ஜி இல்லை, ஆனால் பாட்டுக்கான எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியலங்கிற மாதிரி வியந்து போய் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமாக பாடியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதே நேரம் ஜினோஜ் பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ், செம்மையாக பாடிட்டீங்க அப்படின்னு பாராட்டியிருந்தார். அதே நேரம் இந்த குட்டி பசங்க எல்லாம் இந்த பாட்டுக்கான எக்ஸ்பிரஷன் அர்த்தம் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே சூப்பராக பாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஜினோஜ் அண்ட் மோக்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிட்டில் சீசன் 5ல் உங்கள் ஃபேவரட் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.